Hi friends, welcome to Life Coach Tamil channel. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? எக்ஸாமுக்கான சிலபஸ் சரியாக பார்த்துட்டிங்களா? அதுக்கான புக்ஸு மெட்டீரியல்ஸ் சரியாக வச்சுருக்கீங்களா? எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? டெய்லி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? படிக்கிற டைமில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்களா? இடையில ஃபோன் பார்க்காம, கால் பேசாமல், மெசேஜு, சேட்டு, ஷார்ட்ஸு, டிவி இதெல்லாம் பார்க்காம, சாங்ஸ் கேட்காம, பாடாமல், வேடிக்கை பார்க்காம ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அடிக்கடி டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களா? செல்ஃப் டெஸ்ட் எழுதுறீங்களா? உங்கள் மெமரி லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? தெரியலைன்னா இந்த வேர்ட்ஸை கேளுங்க. செய்வன திருந்தச் செய். எந்த செயலையும் நிறுத்தி நிதானமாக செய்யணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பதறிய காரியம் சிதறும். செய்யும் செயலில் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். செயலின் வெற்றிதான் நம்மை அடுத்த செயலுக்கு உற்சாகப்படுத்தும். நண்பர்களே, மற்றவர்களுக்காக ஏனோ தானோ என்று எந்த வேலையும் செய்யாதீர்கள். உள் மனதிலிருந்து ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் வேண்டுமென்றே கவனக்குறைவாக செய்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதற்கான தீய பலனும் உங்களையே சேரும். அதை விளக்கும் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு வயதான மேஸ்திரி தன்னுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற விரும்பினார். இனியாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். முதலாளியான கான்ட்ராக்டரிடம் இந்த முடிவை அவர் சொல்ல, தனது நீண்ட கால ஊழியர் ஓய்வு பெறுவதில் கான்ட்ராக்டருக்கு லேசான வருத்தம். அவரை வைத்து அளவுக்கு அதிகமான லாபங்களை ஈட்டியவர் அவர். சில வினாடிகள் யோசித்தவாறு, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி முடித்து கொடுப்பீர்களா என்று பணிவோடு கேட்கிறார். அதற்கு மேஸ்திரியும் சம்மதித்துவிட்டு பணிகளை தொடங்குகிறார். அவரது முழு ஈடுபாட்டோடு அந்த பணியில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி ஏதோ ஒரு வடிவமைப்பில் ஏனோ தானோவென்று வீட்டினை கட்டினார். வேலையிலிருந்து ஓய்வு பெறப் போகிறோம், இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டினால் மட்டும் என்ன கிடைத்து விட போகிறது என்கிற அலட்சிய மனப்பாங்கு. வேலையெல்லாம் முழுமையாக முடிந்த பிறகு அந்த வீட்டை பார்வையிட வந்தார் முதலாளி. வாசலிலேயே வரவேற்று மேஸ்திரியிடம் சந்தோஷமாக அந்த வீட்டு சாவியை எடுத்து நீட்டினார். இந்தாருங்கள், இந்த வீடு உங்களுக்கான என் அன்பு பரிசு. எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் வேலை செய்ததற்கான வெகுமதி என்றார் முதலாளி. மேஸ்திரிக்கு முகத்தில் ஈயாடவில்லை. என்ன கொடுமை இது! இந்த வீடு எனக்கு தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் இன்னும் அழகாக அற்புதமாக மூளையை கசக்கி எப்படியெல்லாமோ டிசைனாக கட்டியிருப்பேனே. இருப்பதிலேயே உயர்தரமான பொருட்களை பயன்படுத்தி இருப்பேனே. ச்சே, இப்படி ஆயிடுச்சே, இப்படி அநியாயமாக ஏமாந்து போய்விட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஏகமாக புழுங்கினார். நமக்கான வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோம், நிர்ணயிக்கிறோம் என்பதை அறியாமல் பல சந்தர்ப்பங்களில் நம் திறமையில் மிகவும் கொஞ்சம் மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆம் நண்பர்களே, அந்த மேஸ்திரி இன்னும் அதிக கவனமான ஈடுபாட்டோடு பணி செய்திருக்கலாம் இல்லையா? இப்படிதான் நம்ம செயல்களில் இருக்க ஈடுபாட்டுக்கு கடவுள் ஒரு பரிசை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த பெற நாம் நம்ம செயலில் முழுமையான ஈடுபாட்டோடு நம்மளோட திறமையை முழுமையாக பயன்படுத்தணும். சரிவர செம்மையாக செய்யணும். எந்த செயலையும் பாதியில் விடாதீங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷனா, இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனா நல்லா செய்யுங்க. முழுமையான திறமையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பயிற்சியில் ஈடுபடுங்க. முயற்சிகளை என்றைக்குமே கைவிடாதிருங்க. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.